கேரளா ஸ்டைல் பீஃப் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் கம்பல்சரி. அப்போ தான் அந்த கேரளா ஸ்டைலோட அத்தென்டிக் டேஸ்ட் வந்துட்டு வரும். நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் லைட்டாக கொதித்ததும் அதில் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் வந்துட்டு நல்லா முருகணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு. இல்லை இஞ்சி பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச பீஃபை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து மசாலா தூள் எல்லாமே போட்டு வேக வச்சு தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் அந்த கறி வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சூப் மாதிரி இருக்கும், இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பசங்களுக்கு சூப்பாக கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அப்படியே ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் கிரேவியாக. நான் இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கறி வேகும் போது ஆல்ரெடி உப்பு, அதுக்கப்புறம் காரம் எல்லாமே போட்டுட்டோம். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு வந்து செக் பண்ணிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது இந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. அப்பப்போ இடையில கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்துட்டு உப்பும் பெப்பரும் நான் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கறி வேக வச்சுருக்கோம். இப்போது கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பெப்பர் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் ரெடி ஆனோடனே காட்டுறேன். இப்போ வந்து கறியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு மசாலா கூட. இப்போ கடைசியாக கொஞ்சம் வந்துட்டு வெங்காயம் நல்லா பச்சையாக போட்டுக்கோங்க. நிறையவே போடுங்க. வெங்காயம் நிறையா இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் கறி வந்து ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக அந்த பச்சையாக போட்டிருக்க வெங்காயம் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாதி வெந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன். அவ்வளோதான், 5 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.